வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகழ் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். மார்கழி மாத சிந்தனையில் மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து நூலில் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எழுதிய கவிதைகள் தொகுக்கப்பட்டுள்ளன. இவ்வாண்டு அந்த மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து நூலில் தொகுக்கப்பட்டுள்ள கவிதைகளோடு நூற்றாண்டு நினைவு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் மாகவி பாரதியின் பாடல்களையும் ஒப்பு நோக்கி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அவ்வகையில் மார்கழி மாதம் 8ஆம் நாளான இன்று வேதாத்ரி மகரிஷி அவர்களின் கவி 1956ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 23ஆம் நாள் எழுதிய கவிதை பக்தி, யோகம், முக்தி, ஞானம் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. கவியை காண்போம். அறிவு அறிவுக்கு அடிமையாவதே பக்தி. அறிவு அறிவுக்கு அடிமையாவதே பக்தி. அறிவை அறிவால் அறிய பழகுதல் யோகம். அறிவை அறிவால் அறிய பழகுதல் யோகம். அறிவை அறிவால் அறிந்த நிலையே முக்தி. அறிவை அறிவால் அறிந்த நிலையே முக்தி. அறிவை அறிந்தோர் அன்பின் அறமே ஞானம். அறிவை அறிந்தோர் அன்பின் அறமே ஞானம் என்று பாடியிருக்கிறார்கள். அறிவு அறிவுக்கு அடிமையாவதே பக்தி என்று கூறுகிறார். இறைவன் மேலோ இறைநிலையின் மேலோ நமக்கு உண்டாகும் பற்றும் நம்பிக்கையும் தான் பக்தி என்று கூறுகிறோம். மகான்கள், சான்றோர்கள், அறிவிலே சிறந்தவர்கள் மீது அவர்கள் காட்டிய வழியில், அவர்கள் சிந்தனையில் நாம் பற்றும் நம்பிக்கையும் வைத்து பின்பற்றும் செயல்பாடே பக்தி என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அறிவு அறிவுக்கு அடிமையாவது என்று எதை கொடுப்பிருக்கிறார் என்றால், பேரறிவாக விளங்குகின்ற இந்த இறைநிலையிடம் சிற்றறிவாகிய மனிதனின் மனம் தன்னை ஒப்பு கொடுத்து கொள்வதால் சிற்றறிவு பேரறிவுக்கு அடிமையாகிறது என்று அதை குறிப்பிடும் வகையில்தான் அறிவு அறிவுக்கு அடிமையாவதே பக்தி என்கிறார். அதாவது சான்றோர்களின் நல்ல சிந்தனை அல்லது வழிகாட்டல், மகான்கள் அல்லது இறைநிலை இவற்றின் மீது நாம் கொண்டிருக்கும் பற்று அல்லது நம்பிக்கையே பக்தி. இதில் பேரறிவோடு சிற்றறிவு தன்னை ஒப்பு கொடுத்து அடிமையாக்கி கொள்வதால் அதை அறிவுக்கு அடிமையாவது பக்தி என்று குறிப்பிடுகிறார். இதே அறிவை அறிவால் அறிய பழகுதல் யோகம் என்கிறார். அறிவை அறிவால் அறிய பழகுதல் யோகம் என்கிறார். இந்த அறிவை அறிய பழகும் பொழுது அறிவை உடல், உயிர், மனம் ஆகிய மூன்றின் தெரிந்து கொள்வது, அதை மூன்றும் ஒருங்கிணைந்து செயல்படுவதுதான் யோகம். உடல், உயிர், மனம் இந்த மூன்றும் இணைதலே யோகம். இந்த அறிவின் மூலமாக இந்த உடல், மனம், உயிர் ஆகியவற்றின் தோற்றம், இயக்கம் அனைத்தும் ஒன்றிணைத்து செயல்படும் செயலே அல்லது பழக்கமே நாம் யோகம் என்று கூறுகிறோம். அதனை அறிவை அறிவால் அறிய பழகுதல். நாம் அறிந்து மனம் எப்படி இயங்குகிறது, உயிர் எங்கு தோன்றுகிறது, அது எப்படி இயங்குகிறது, உடல் என்ன நிலையில் இருக்கிறது, எப்படி உருவானது, அது எப்படி இயங்குகிறது, உடல், உயிர், மனம் இதன் மூன்றுத்திற்கான ஒரு ஒற்றுமை, அதனுடைய இணக்கம், இவை அனைத்தையும் அறிந்து அதனை பழகுதல் தான் யோகம். அறிவை அறிவால் அறிய பழகுதல் யோகம் ஆகிறது. அறிவை அறிவால் அறிந்த நிலையே முக்தி என்று கூறுகிறார். அறிவை நமக்குள்ளே 6வது அறிவு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த 6வது அறிவை கொண்டு ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இறைநிலை அறிவாகவே தெய்வமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்த நிலையே ஒவ்வொரு உயிரினத்திலும்
அறிவு தெய்வமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்ற அறிவை அறிந்த நிலையே முக்தி ஆகும். அறிவை அறிந்தோர் அன்பின் அறமே ஞானம். அப்படி நம்மளே இறைநிலைதான் அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற உண்மையை, அறிவை அறிந்தோர் நமக்குள்ளே இயங்கிக் கொண்டிருக்கும் அதே இறைநிலை, நமக்குள்ளே அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கும் அதே இறைநிலை மற்ற உயிரினங்களிலும் அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்த பின்பு வேறுபாடு என்ற உணர்வு நமக்கு தோன்றுவதில்லை. விலகி அறிந்தது சிவம் மலர்ந்ததும் அன்பு என்ற தெய்வீக பண்பாகிய அன்பும் கருணையும் நமக்குள்ளே ஊற்றெடுக்கும். அந்த அன்பும் கருணையுமாக நமக்குள் அறிவு வெளிப்படும். நமக்குள் இருக்கின்ற அதே இறைநிலை அனைத்து உயிர்களிலுமே அதே அறிவாக செயல்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து அன்பின் வழியாக நாம் செயல்படும் பொழுது அங்கு ஞானம் மலர்கிறது. இதைத்தான் மகரிஷி அவர்கள் அறிவின் நிலைகளாக பக்தி, யோகம், முக்தி, ஞானம் என்று அதை நமக்கு விளக்கியிருக்கிறார். இதே கருத்தையே சற்று ஏறக்குறைய பாரதி அவர்கள் அவருடைய பாணியில் கூறியிருக்கிறார். பக்தியினாலே இந்த பாரினில் எய்திடும் மேன்மைகள் கேளடி. அவருமே பக்தியைத்தான் முதல் படியாக, ஞானத்திற்கான முதல் படியாக கூறுகிறார். பக்தியிலே இந்த பாரினில் எய்திடும் மேன்மைகள் கேளடி. சித்தம் தெளியும் இங்கு செய்கை அனைத்திலும் செம்மை பிறந்திடும் என்கிறார். வித்தைகள் சேரும் நல்ல வீரருறவு கிடைக்கும். மனத்திடை தத்துவம் உண்டாம் நெஞ்சில் சஞ்சலம் நீங்கி உறுதி விளங்கிடும். நாம் பக்தி நெறியில் அறிவை நம்பிக்கையின் மீது வைத்து பழகும் பொழுது என்ன ஆகும்னு சித்தம் தெளியும், மனதில் நமக்கு தெளிவு உண்டாகும் என்று கூறுகிறார். அந்த மனதில் தெளிவு உண்டானது பிறகு அனைத்து செய்கையிலுமே செம்மை பிறந்திடும். செய்கை அனைத்திலும் செம்மை பிறந்திடும். தவறு இல்லாத ஒரு ஒழுங்குமுறையான செயல்களை நாம் செய்ய ஆரம்பித்திடுவோம். இது யோகம். வித்தைகள் சேரும் நல்ல வீரர் உறவு கிட்டும் அப்படிங்கிறாங்க. வித்தைகள் சேரும் பலவிதமான கலைகளை, யோக கலைகளை, ஒவ்வொரு கலைகளையுமே, கலைகள் அனைத்துமே யோகம்தான். இப்போ அந்த கலைகள் நம்முடைய மனத்திலே சேரும், நாம் அதை அறிந்து பின்பற்றுவோம். இங்கு நல்ல வீரர் உறவு கிடைக்கும். மனத்திடை தத்துவம் உண்டாகும். வீரர் உறவு அப்படின்னா ஞானிகளின் தொடர்பு, ஞானம் கிடைக்கும். வீரர் உறவு கிடைக்கும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஞானிகள் அப்படின்னு பொருள் கொள்ளணும். அப்போ இந்த பக்தி நெறியில் ஆரம்பித்து நாம் பழக பழக நமக்கு மனதில் ஒரு செம்மை உண்டாகும். இந்த செம்மையான தெளிவான இந்த மனம் என்ன கொடுக்கும் என்றால் நம்முடைய செயல்களில் ஒரு ஒழுங்கமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த செம்மை பிறந்திடும், செய்கை அனைத்திலும் செம்மை பிறந்திடும், நம்மளுடைய செயல்களில் ஒழுங்கு வரும். கலைகள் சேரும், வித்தைகள் சேரும், பல்வேறு கலைகளை நாம் கற்றுக்கொள்வோம். இப்படி நாம் மேன்மையுற்று யோகத்திலே ஈடுபடும் பொழுது, பக்தியிலிருந்து யோகம் ஈடுபடும் பொழுது நமக்கு மனத்திடை தத்துவம் உண்டாகும், வீரர் உறவு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா ஞானிகளின் தொடர்பு கிடைத்து மனதில் ஞானம் பிறக்கும். இப்போ இந்த ஞானம் பிறந்த பிறகு என்ன ஆகும்? நெஞ்சில் சஞ்சலம் நீங்கி உறுதி விளங்கிடும். நெஞ்சில் சஞ்சலம் நீங்கி உறுதி விளங்கிடும் என்று கூறுகிறார்கள். இந்த பக்தியிலிருந்து ஆரம்பித்து தான் அது ஞானத்தை நோக்கி அறிவு நகர்கிறது. அதைத்தான் இன்னொரு பாடலிலும் யோகம் யாகம் ஞானம் என்ற தலைப்பில் மாகவி பாடியிருக்கிறார். ஊருக்கு உழைத்திடல் யோகம், நலம் ஓங்கிடுமாறு வருந்துதல் யாகம், போருக்கு நின்றிடும் போதும் உளம் பொங்கல் இல்லாத அமைதியே மெய் ஞானம் என்று பாடியிருக்கிறார். ஊருக்கு உழைத்தல், இப்போ நம்ம யோகம் பயில்கிறோம், யோக நெறியாளர் என்று நாம் சொன்னால் நமக்கு என்ன அடிப்படையாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் என்றால், ஊர் மக்கள் அனைத்திற்கும் உழைப்பது, துன்பம்
துன்பம் போக்கும் செயல்கள் எல்லாம் அறமாம் என்று மகரிஷி சொல்வார்கள். அதே போல ஊர் மக்கள் அனைவருக்கும் உழைத்து அவர்கள் நலம் காத்து வாழ்வது யோகம், யோக வாழ்வு. பிறர் நன்மைகளை மேலோங்குமாறு தன்னை வருத்தி கொண்டு யாகம் செய்தல் அது யாகம் என்று கூறுகிறார். நாம் நம்மை வருத்தி மற்றவர்களுக்கு துன்பம் போக்கும் செயல்களை செய்ய வேண்டும் என்கிறார். போருக்கு நின்றிடும் போதும் உளம் பொங்கல் இல்லாத அமைதி நிலையே ஞானம். நம்ம உடனே கற்பனை பண்ணிக்க வேண்டாம், போருக்கு போய் நம்ம துப்பாக்கி வச்சுட்டு நிற்கும் போது அமைதியான நிலை அப்படிங்கிறப்போ அதை விட பல சிக்கல்களை இன்றைய வாழ்க்கை சூழலில் நாம் எதிர்கொண்டு கொண்டிருக்கிறோம். இப்போ எந்தவித சிக்கல், பல்வேறு விதமான சிக்கல்கள் நம்மை சூழ்ந்துள்ள பொழுதிலும் நம்முடைய மனம் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் போகாமல், பொங்கல் இல்லாத அதுதான் உணர்ச்சி வயப்பட்ட நிலைக்கு போகாமல் மனம் அமைதியாக இருப்பதே ஞானம் என்று கூறுகிறார். ஆக இரு மகான்களும் நமக்கு உணர்த்துவது என்ன என்றால், நாம் ஞானத்தை அடைவதற்கு முதல் படியாக இருப்பது பக்தி, அது நம்பிக்கை, பற்று. அதன் மூலம் நம்முடைய சிந்தை தெளிவாகிறது. இந்த சிந்தை தெளிவான செயல் நல்ல யோகத்தை கொடுக்கிறது, அதாவது செம்மையான செயல்களை கொடுக்கிறது. இந்த செம்மையான செயலின் மூலம் மனத்திடை தத்துவம் உண்டாகும், மனத்தில் தெளிவு உண்டாகும், ஞானம் பிறக்கும். இந்த ஞானம் தான் நமக்கு முக்தியை கொடுக்கும். அறிவை அறிந்தோர் அன்பின் அறமே. நாம் இந்த மனம் பொங்கல் இல்லாத நிலை அப்படிங்கிறாங்க. அதாவது மனம் அமைதியான நிலையில் இருக்கும் பொழுது இறைவனின் தன்மையான அன்பும் கருணையுமாக நம்முடைய உணர்வு வெளிப்படும். அதுவே ஞானம், அன்பின் அறமே ஞானம் என்று மகரிஷி கூறுகிறார்கள். ஆக இதுவே நம்மை நாம் மேம்படுத்தி கொள்ளும் படிநிலைகளாக, வழிமுறைகளாக மகரிஷி அவர்கள் கூறுவது பக்தி, யோகம், முக்தி, ஞானம் என்ற கருத்தினை என்று கூறி இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என வாழ்த்தி விடைபெறுவது பேராசிரியர் மாலதி சுப்பிரமணியன். நன்றி. வாழ்க வளமுடன்.